தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும். அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை கற்பிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாராஷ்டிராவில் ஹிந்திக்கு எதிரான மக்கள் எழுச்சிக்கு அஞ்சு இரண்டாவது முறையாக பாஜக பின்வாங்கியிருக்கிறது. ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக உத்தவ் தாக்கரேவின் வெற்றி பேரணி எழுச்சியும் உறைவீச்சும் உற்சாகம் தருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடக்கம். நவம்பர் மாதம் வரை நடைபெறவுள்ள திட்டத்தின் கீழ் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த முடிவு. தனது தேர்தல் சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் அளவிற்கு திமுக பரிதாப நிலையில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஒரே அணியில் இணைய வேண்டும். தாவேக தலைவர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுக அழைப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசின் Z+ பிரிவு பாதுகாப்பு. குண்டு துளைக்காத வாகனத்துடன் தேசிய பாதுகாப்பு படையின் கமாண்டோ வீரர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றனர். எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத நிலையில் கூட்டணி ஆட்சிதான் சரியாக இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் சேர்ந்து முதல்வர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் முதலமைச்சர் ஆலோசனை. பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பாஜக திமுகவுடன் கூட்டணி கிடையாது என தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். விஜயை திமுக கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லையே என அமைச்சர் KN நேரு பதிலடி. அதிமுகவை தோழமை கட்சியாக தாவேக தலைவர் விஜய் பார்க்கிறாராம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி. திருபுவனம் அஜித்குமார் காவல் நிலைய படுகொலை வழக்கு. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை DSP சண்முக சுந்தரத்திடம் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை. அஜித்குமார் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கோரினார் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம். தாய் மற்றும் சகோதரரை சந்தித்து ஆறுதல் கோரிய நிலையில் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். அஜித்குமார் படுகொலையை கண்டித்து சிவகங்கையில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். முதல்வர் சாரி சொன்னால் மட்டும் போன உயிர் வந்துவிடுமா என பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் விழாவில் அரசியல் தலைவர்கள் பங்கேற்பு. நைனா நாகேந்திரன், அன்புமணி, திருமாவளவன், வேல்முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர்.
தற்போது நிலவும் குழப்பத்தால் பாமகவின் அடிமட்ட தொண்டர்கள் குழம்பி போயுள்ளனர். கட்சி குழப்பம் குறித்து இரு தலைவர்களிடமும் எடுத்துரைக்கப்பட்ட நிலையில் முடிவுகளை அவர்கள்தான் எடுக்க வேண்டும் என ஜி.கே. மணி பேட்டி. நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. அணையிலிருந்து 40,500 கனஅடி நீர் வெளியேற்றம். யூடியூபர் சுதர்சன் மீது அவரது மனைவி வரதட்சணை புகார். கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் காவல் நிலையத்தில் புகார் மனு. விருத்தாச்சலத்தில் காதலிக்க மறுத்த +2 மாணவியை கத்தியால் குத்திய சம்பவம். தப்பியோடிய அருள்குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கு மத்தியில் கன்னட மொழி குறித்து பேச கமலுக்கு தடை. பெங்களூரு சிவில் நீதிமன்றம் உத்தரவு. பாதுகாப்பு பணிகளுக்கு அதிக பெண் காவலர்களை பயன்படுத்த வேண்டாம். தமிழ்நாட்டில் பெண் காவலர்களை பணிக்கு பயன்படுத்துவது குறித்து காவல்துறை கூடுதல் இயக்குநர் அறிவுறுத்தல். காரைக்குடி அருகே தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மகன் உயிரிழப்பு. பேருந்தின் டயர் வெடித்ததால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னை விருகம்பாக்கத்தில் வீட்டின் முன்பு வாகனங்கள் நிறுத்துவது தொடர்பாக தகராறு. இரு வீட்டார் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஒடிஷா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலில் ரத யாத்திரை கோலாகலம். அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் ஜெகநாதர், பாலபத்ரா, சுபத்ரா தேவி சுவாமிகள் ஊர்வலம். அமெரிக்கா இடையே வர்த்தகம் தொடர்பாக ட்ரம்ப் விதித்த காலக்கெடுவை பிரதமர் மோடி ஏற்றுக்கொள்வார் என ராகுல் கருத்து. மக்களின் நம்பிக்கை இழந்துவிட்ட ராகுல் பேச்சை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலடி. வங்கி மோசடி வழக்கில் வைர வியாபாரி நீரவ் மோடியின் சகோதரர் நேஹல் தீபக் கைது. நாடு கடத்துமாறு இந்தியா கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்க அரசு அதிரடி. ஆந்திர மாநிலத்தில் பள்ளி பேருந்து மோதி சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுமா இந்தியா? கடைசி நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் எஞ்சிய 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றி பெற இந்திய வீரர்கள் முனைப்பு.
இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையான ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடர் ஒத்திவைப்பு. ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருந்த நிலையில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்க முடிவு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் போன்ற புகழ்பெற்ற ஹாலிவுட் படங்களின் அடுத்த பாகங்களில் நடிக்க அழைப்பு வந்தால் நிச்சயம் நடிப்பேன். நடிகர் அஜித் குமார் விருப்பம்.